ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டு சீரியல் இன்னைக்கு அப்புறம் எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழனே வந்து வெளியில் எல்லாரும் கிளம்புங்க, ஃபேமிலியாக சேர்ந்து என்னோடய ஹனிமூனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி, எதுக்காக நாங்கள் வரணும், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் என்ன உட்காந்துட்ருக்கீங்க, போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற பர்ஃப்யூம் பாட்டிலை தூக்கி சோழன் கீழே போடுறாரு. சோழன் அப்படின்னு நிலா கோபப்படுவோம். இல்லை நிலா, டிப்ரெஷன் விடு அப்படின்னு சொல்கிறாரு. நிலாவும் அமைதியாகிடுறாங்க. பேக் பண்ணிங்களா அப்படின்னு உடனே அண்ணா தோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே எல்லாரும் பேக் பண்ணிட்டு வந்து ரெடியாக நிற்கிறாங்க. ஏன் தலை எழுத்து எல்லாம் கொடுமை, நானே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை என்னப்பா இவன், நாங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு அவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் எப்படிப்பா நீ சமாளிச்ச அப்படின்னு. ஆமாம், இது இப்போ ரொம்ப முக்கியம், நான் வர வேண்டான்னு சொன்னால் உங்களை அவள் கன்வின்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன அண்ணன் பல்ப் வாங்கிட்டாரு போல இருக்கு, நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணனே வந்து நம்மளை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் பாண்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் ஒரு தடவை வந்து எல்லாருமே சேர்ந்து, நிலா நீ மட்டும் போயிட்டு வைப்பா, நாங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் என் பாட்டுக்கு, தனியாக மட்டும் போயிடுவேன் நான் ஹனிமூனுக்கு, உங்கள் யாரையுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க இல்லை போய் பேக் பண்ணு அப்படின்னு. உடனே அடுத்த நிமிஷம் நிலாவுமே பேக் பண்ணிட்டு வராங்க. எல்லாத்தையும் கேஸில் ஆஃப் பண்ணிட்டீங்களாண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு கிளம்புறாங்க. என் கிரகம் ஃபேமிலியாக ஹனிமூன் போகிறேன், இந்த மாதிரி ஹனிமூன் வாழ்நாளே எவனுமே கொண்டாடி இருக்க மாட்டான், இதுக்கு பேர் ஹனிமூன் இல்லை ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கலைக்காதண்ணே, இது உங்களுக்கு ஹனிமூன் எங்களுக்கு ட்ரிப்பு அப்படின்னு பல்லவன் சொல்லுவோம். ஆமாண்டா சொல்வீங்க, இதுவும் சொல்வீங்க இதுக்கு மேலேயும் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து காரில் பயங்கரமாக ஜாலியாக ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாண்டி வேற வானத்திக்கு சொல்லவே இல்லை, இப்போது மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ வானத்திக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க உடனே கால் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறதுனால எடுக்கிறது கிடையாது பாண்டி. அப்போது ஃபோன் வந்துட்டே இருக்குது. என்னடா அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லை நீ நடுடா அப்படின்றாங்க. ஏன் பாண்டி நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு மெசேஜ் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பாண்டியுமே இந்த மாதிரி நான் வந்து வெளியில் கிளம்பிட்டுருக்கேன், நான் வரதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும் வானத்து, அதான் ஃபோனை எடுக்க முடியாத சுச்சுவேஷன், உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ கடையை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் கண்ணன்கிட்டையும் சொல்லிட்டேன் கடையாவும் பார்த்துப்பா, நீ மெடிக்கல் ஷாப்பை நல்லபடியாக பார்த்துக்கோ, என்ன அவர் கூடவே இருந்து அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர்கிட்டையும் நான் கால் பண்ணி அங்கே போனதுக்கப்புறமா பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்ன பாண்டி நீ கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ திடுதிப்புன்னு நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், நீ எங்கே போயிட்டுருக்க, முதல்ல இப்போ தான் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கு, நீ இல்லாமல் நான் எப்படி அதை நல்லபடியாக நடத்துவேன், நீ என் கூட இருந்தால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக துணையாகவும் இருக்கும் இல்லை பாண்டி, இப்படி போயிட்டு என்னை தனியாக விட்டுட்டு நீ கடைக்கு போகிறதே என்னால் அனுமதிக்க முடியல, நீ இங்கேருந்து 3-4 நாள் ஆகும்னு சொல்கிற, திரும்பவும் வர்றதுக்கு எப்படி பாண்டி அப்படின்னு வருத்தப்படுறாங்க வானதி. ஏய் அது உன்னுடைய மெடிக்கல் ஷாப் வானதி, நீ மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே லீஸுக்கு எடுத்து கொடுத்துருக்க, இங்கே பாரு நீ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத, நீயும் கற்றுக்கணும்ல, நான் கூடயே இருந்தால் அப்புறம் எப்பயுமே நான் உன் கூடவே இருக்கணும்னு நீயும் நினைப்பேன், அதனால் பேசாமல் நீயே நல்லா பழகு, கூட ஒரு ஆள் இருக்கிறாருல்ல அது உன்னோட கடை என்னோட இது கிடையாது, நீ பெருமைக்கு வேணா நம்ம 2 பேரும் தான் ஓனர்னு சொல்லிக்கலாம், ஆனால் அது உன்னோடைய கடை, நீ தான் அதுக்கு ஓனர், நீ தான் அதை நல்லபடியாக பார்த்துக்கணும், உன் அப்பா அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், நல்லபடியாக நம்ம மெடிக்கல் ஷாப்பை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா அதிலேருந்து வர பணத்தை நீ நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகையை திருப்பி கொடுக்கணும், அது உன்னோட நகை போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு ஜுவல்ஸ் கூட கிடையாது, நீயே புரிஞ்சுக்கோ, கல்யாணத்தில் நீ நகை நட்டெல்லாம் நல்லபடியாக போடணும்ல, அப்போ தானே உனக்கும் கெத்தாக இருக்கணும், நீ நல்லபடியாக அதை நடத்த என்ன அப்படின்றாங்க. போப்பாண்டி இதெல்லாம் நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிற, நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ இல்லாமல் நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னு தெரியல, ஆமாம் எல்லாம் சரி நீ எங்கே போகிற முதல்ல அப்படின்றாங்க. ஹனிமூனுக்கு அப்படின்றாங்க. ஹனிமூனுக்கா, யார் கூட ஹனிமூனுக்கு போகிற, நான் இங்கே இருக்கேன், நீ அப்படியே ஹனிமூனுக்கு போகலாம், என்ன பண்ணி சொல்கிற நீன்னு வாணித்தி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அவசரத்தில் அவர் வந்து அப்படி பேசுகிறாரு. பாண்டி வந்துட்டு உடனே அவசரப்படாதே, கொஞ்சம் சொல்கிற வரைக்கும் பொறுமையாரு, அண்ணியும் சோழனும் ஹனிமூன் போகிறாங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு அவங்களுமே ஷாக் ஆகி, என்ன பாண்டி நீ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவங்க ஹனிமூன் போகணுன்னு போகிறாங்க, அவங்க கூட போகிறீங்களே அப்படின்னு. நாங்கள் யாரும் போகிறோன்னு சொல்லலை வானத்தி, அவங்க தான்
போகிறோன்னு சொல்ல போது எல்லாருமே நீங்களும் வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. முக்கியமாக சோழன் நாங்கள் வரவே கூடாதுன்னு பிடிவாதமாக இருந்தான். ஆனால் அவங்க சோழனையே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாருமே திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போ பாண்டின்னு நான் உங்ககிட்ட கோவப்படுறேன், நீ ஹனிமூனுக்கு போயிட்டு வா, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹனிமூனுக்கு எல்லாரும் ஃபேமிலியாக போவீங்க, அதுவும் என்ன தனியாக விட்டுட்டு என்கிட்ட கூட சொல்லாமல் அப்படின்னு வானத்தை ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரியான வேட்டு இருக்கு போல இருக்கே எனக்குன்னு பாண்டி ஒரு பக்கம் நினச்சிட்டு தான் இருக்கிறாரு. 10 மணி நேரம் ட்ராவலில் பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நிறைய பேச்சு சிரிப்பு சத்தம், அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. தனியாக இவ கூட பேசிட்டு போகணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டாலே. நாம் கூட வந்தால் இவளுக்கு பாதுகாப்பு இல்லையா, நான் பேசினா போர் அடிக்குதான், இதெல்லாம் நியாயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை இப்படி வச்சு ஓட்டுறாளே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம், அதாவது சோழன் ஒரு பக்கம் பழமிட்டே போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போன உடனே பாண்டி நான் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிக்க வாட, கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாங்க. இல்லைடா பாண்டி பரவாயில்ல, எனக்கு ஓட்டி பழக்கமாயிடுச்சு, நானே ஓட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நிலா கூட தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் மட்டும் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க. அவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப தூரம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் போகிறாரு. வண்டியை பொறுமையாக நிறுத்திட்டு எல்லாரும் தூங்குறாங்களே, நம்ம மட்டும் கேஃபில் போய் குடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் டீ குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் யோசிக்கிறாரு, ஒரு வேளை நிலா எது டீ குடிக்கிறாளோ என்னவோ தெரியலையே, தூங்கிட்டு இருக்கா, சரி குடிச்சிட்டு போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்குறாரு. மொத்த ஃபேமிலிக்கான பில்லையும் சொல்கிறாரு அவரு. இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு சோழன். ஆனால் ஒரு டீக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்றாங்க. டீ கடை விசாரிக்காமல் டீ குடிச்சிட்டனோ அப்படின்னு. தம்பி விசாரிக்காமல் யோசனை பண்ணாமலாம் நீ டீ குடிக்கலை, இங்கே பாரு ஃபேமிலிக்கே டீ குடிச்சா அவ்வளோதானே ஆகும் பாரு அப்படின்றாங்க. 6 டீக்கான பில் தான்ப்பா அப்படின்றாங்க. அடே நீங்களாம் எப்படா எந்திரிச்சு வந்தீங்க? எல்லாரும் தூங்கிட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தூங்குறீங்களே, எனக்கு தூக்கம் வருதுன்னு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தால் டீயை குடிச்சிட்டு திருப்பி பார்க்குறதுக்குள்ள மொத்த பேரும் எந்திரிச்சு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்களே, எப்படா வந்தீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்போவே வந்துட்டோம் சோழன், நீங்கள் காசு கொடுக்காதீங்க, இருங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம், அப்புறமா பில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவா வா வண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் அள்ளி வீசுகிறாங்க. சிப்ஸு லேஸு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமு என்னென்ன வேணுமோ பிஸ்கெட்ஸு எல்லாமே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அப்படின்னு உடனே எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. அங்கிள் உங்களுக்கு அப்படின்றாங்க. எனக்காம்மா அப்படின்னு உடனே, அங்கிள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது உங்களுக்கு, சரி இருங்க, உங்களுக்கு வடை தானே ரொம்ப பிடிக்கும், இங்கே போண்டா போட்டிருக்காங்க போல இருக்குது, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போண்டா அப்புறம் வாங்கிக்கிட்டு எவ்வளோண்ணா ஆச்சு மொத்தம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் போய் காரில் செட்டில் ஆகிடுறாங்க. சோழன் எவ்வளோண்ணா பில்லுன்னு உடனே 1000 ரூபாப்பா அப்படின்றாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. 6 டீ கோசம் பில் கம்மியாக இருக்கும், ஸ்நாக்ஸ் வாங்கி மொத்த பில்லையும் இங்கேயே காலி பண்ணிருவாங்க போல இருக்கே அப்படின்னு அமௌண்ட்டையும் சோழன் புலம்பிக்கிட்டே அதுக்கப்புறம் கொடுத்துட்டு காருக்கு வராங்க. நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க, ஹனிமூனுக்கு வந்து என்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்துறீங்களேன்னு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் எப்படியும் போய் சேர்ற வரைக்கும் புலம்பிட்டே இருப்பீங்களா சோழன்? ஆஹா அப்படி இல்லைங்க, போயிட்டு ஹனிமூன் முடிஞ்சு ட்ரிப் முடிஞ்சு நான் வர வரைக்குமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், வீட்டுக்கு வந்தால் கூட விடுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எப்படியும் ஒரு வாரம் வச்சு பேசுமா அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்வோம். கரெக்டாக சொன்னாங்க பாண்டி, இதுக்கு தான் நான் சோழன் கூட தனியாக வரதில்லன்னு சொன்னேன், பார்த்தீங்களா அப்படியே பேசிகிட்டே இருப்பார், காதில் ரத்தம் வந்துடும், அதனால தான் அப்படின்றாங்க. இப்போ அவர் ஹஸ்பண்ட் வேறு, என்னால் பதில் பேசாமல் இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் உங்கள் எல்லாரையுமே கம்பெனிக்கு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. ஏ நிலா நீ ரொம்ப ஓட்டுற, நீ போய் சொல்லாத, நீ உனக்கு பாதுகாப்பாக பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு பேச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சோழன் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு கூட வேணாம் நீங்களே சாப்பிடுங்கன்னு சோழன் சொல்லும்போது, சாப்பிடுங்க சோழன் அப்படின்னு கார் ஓட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நிலாவே எடுத்து ஊட்டி விடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலியில் யாருமே அதை வந்து தப்பாக எடுத்துக்கிறது கிடையாது. நிலாவை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதனால தான். இப்போது அதுக்கப்புறமா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றாங்க. என்ன இடம் சோழன் இது, எந்த ஊர் என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்லுவோம். யாரா கேட்டாங்களாடா, வாயை மூடிட்டு அமைதியா வா அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் மலைகள்லாம் இருக்குது. அது வந்து சுற்றியும் பார்க்க வீடு, மரம், செடி கொடிகள் எல்லாம் அழகாக இருக்குது. நல்லா இயற்கையான காற்று, ஜில்லுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ சேரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சந்தா வந்துட்டு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அட்டென்ட் பண்ணி பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காரு. சொல்லுப்பா சந்தா அப்படின்னு, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டப்பா, நீ சாப்பிட்டியா? நிலாவும் சோழனும் ஹனிமூன் போகிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. நிலா வேற பிடிவாதமாக நாங்கள் எல்லாரும் வந்தே ஆகணும்னு கூப்பிட்டுச்சா, அதனால எல்லாருமே ஃபேமிலியே சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றாங்க. சந்தா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஹனிமூன் போவீங்களா? அப்போது நமக்கு கல்யாணம் ஆனால் கூட இதே மாதிரி தான் எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி கேட்டால் எப்படி சந்தா, அது தெரியலை, எப்படியோ நிலா அப்படியெல்லாம் வரணும் எல்லாரும் போகணுன்னு சொல்லாது, நம்ம 2 பேரையும் மட்டும்தான் அனுப்பி வைக்கும். சோழன் வேணா பிடிவாதம் பிடிக்குவான். அன்னைக்கு மட்டும் ஏன் ஹனிமூனுக்கு எல்லாரும் வந்தீங்களா, இன்றைக்கும் நாங்கள் எல்லாரும் வருவோம்னு சொல்லிட்டு சோழன் வேணா அந்த மாதிரி கேட்பான். ஆனால் நிலா அந்த மாதிரி கிடையாது, கண்டிப்பாக நம்மளை தனியாக தான் அனுப்பி வைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. ஏன்பா உனக்கு ஃபேமிலியாக போனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கேட்டேன் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிட்டேன், அங்கே என்ன அப்படின்னு. சப்பாத்தி தான் அப்படின்றாங்க. எப்போயும் சப்பாத்தி தானா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி மாமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறதா ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்கன்னு சேரன்கிட்ட சொல்லவும், என்னப்பா சொல்கிறா அப்படின்னு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமாம், இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, 6 மாத டைமுக்கு முன்னாடியே கூட அவர் குணமாகலாம். அவர் குணமாயிட்டா யார் பேச்சையும் அவர் கேட்க மாட்டார். அப்பா அம்மா அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்த கொஞ்சமாக சொன்னதுக்கே அவர் கோவப்பட்டார். டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு திட்டினதுனால தான் அவர் பொறுமையாக இருக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படியாச்சும் சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுங்கள், அவருக்கு முழுசாக குணமாகி அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என் அப்பாக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் பணத்துக்காக சொல்லலை, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சந்தா அழுகுறாங்க. சந்தா எதுக்குப்பா இப்போ அழுகுற, நீ கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீ சொல்லிட்டல, அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்களால ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருந்தாலும் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுண்ணே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பிரச்சனைனா நான் உடனே கிளம்பி வரேன்னு சரின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்கன்னு சந்தா சொல்கிறாங்க. சரிப்பா நான் வைக்கட்டுமா அப்படின்றாங்க. இங்கே தான் இருப்பேன், ஒரு சில நேரத்தில் சிக்னல் கூட கிடைக்காம இருக்கலாம், அதுக்காக நீ பயந்துராத என்ன, நான் உனக்கு டைம் கிடைக்கும்போது நீ ஃபோன் பண்ணிக்கிறத பார்த்துட்டு நான் மிஸ்கால் மட்டும் விடுறேன், ஃபோன் கூட பண்ண மாட்டேன், நீ அந்த டைமில் முடிஞ்சால் ஃபோன் பண்ணி, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சந்தாவும் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அவர் கட் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் சந்தா கட் பண்ணிவிட்டு 2 செகண்ட் கால் எடுத்து வைக்கிறாரு. நம்ம கார்த்திகா கால் பண்ணுறாங்க. என்ன திடீர்னு கார்த்திகா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ மாமா அப்படின்றாங்க. சொல்லுப்பா கார்த்திகா, எப்படிப்பா இருக்க அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமாம் நீங்கள் எல்லாரும் எங்க வீட்டில் ஒருத்தர் கூட ஆளையே காணோம் அப்படின்றாங்க. ஓ வீட்டுக்கு வந்திருக்கியாப்பா, நாங்கள் வீட்டில் இல்லைப்பா, நாங்கள் நேற்று நைட்டு எல்லோரும் கிளம்பி சோழனுடைய ஹனிமூனுக்கு வந்துட்டோம் அப்படின்றாங்க. என்னம்மாம்மா ஹனிமூனுக்கு எல்லோரும் போயிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாப்பா வேறு வழி இல்லை, நிலா எல்லாருமே வந்தாகணும்னு பிடிவாதமாக கூப்பிட்டுச்சா, அப்படியே ஃபேமிலியாக வந்துட்டோம் அப்படின்றாங்க. பரவாயில்லம்மாம்மா, எல்லாரும் கல்யாணம் ஆனால் தனியாக போகணும் குடும்பத்தை விட்டுட்டு அப்படின்னு பிரித்து கூட்டிகிட்டு போகிற இந்த காலத்தில் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க இந்த வீட்டையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாகவும் இருந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட கூட உங்கள் யாரையுமே விட்டு கொடுக்காம குடும்பத்தை அனுசரிச்சுக்கிட்டு முக்கியமாக குடும்பத்தை விட்டு பிரியாமல் ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இல்லை மாமா, ஹனிமூனுக்கு கூட எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்காக யோசிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாப்பா உண்மையிலே நிலா எங்கள் வீட்டுக்கு கிடைச்சா ஒரு வரம் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. சூப்பர் மாமா. இல்லை மாமா வீட்டிலே இருக்க சும்மா போர் அடிக்குதுன்னு தான் கோயிலுக்கு போனேன், அப்படியே உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் மாமா. சரி மாமா நான் அப்படியே கிளம்புறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துட்டு வாங்க அப்படின்றாங்க. சரிப்பா நீ ஓகே தானே அப்படின்றாங்க. எனக்கு என்ன மாமா நான் ஓகே தான் அப்படின்றாங்க. எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்காதப்பா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. வேங்க மாமா எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போயிருக்கீங்க, இருந்துட்டு வாங்க, நீங்கள் வெளியில் கிளம்பியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கால் பண்ணியிருக்கவே மாட்டேன் மாமா அப்படின்றாங்க. ஐயோ இதில் என்னப்பா இருக்குது கார்த்திகா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாரு. சரிப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் கட் பண்ணிக்கிறாங்க. அண்ணே வாங்க அண்ணே ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பாண்டி கூப்பிடுறாரு.
அப்போ தான் சேரனும் வராங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு, யார்கிட்ட நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, வாங்க நான் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நிலா கூப்பிடவும், அதுவா சந்தா முதல்ல கால் பண்ணியிருந்துச்சுப்பா, சந்தா கிட்டே பேசினதுக்கப்புறமா கார்த்திகா கால் பண்ணியிருந்துச்சு, அதான் அப்படின்ட்டாங்க. அண்ணனுக்கு பார்த்தியா மாற்றி மாற்றி அப்படின்னு பல்லவன் கலாய்க்கிறாரு. அமைதியாயிருடா அப்படின்னு உடனே அமைதியாயிடுறாரு. ஏன்னா சரின்னு கோவப்படுவார். அந்த மாதிரி அர்த்தத்தில் சின்ன பையன் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நடேசன் வந்துட்டு, நான் இங்கே தனியாக உட்காடுறேம்மா, நீ என்ன ஃபோட்டோ எடுமான்னு சொல்லிட்டு உட்காராரு. அவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரி சரி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தால் இங்கே டைம் ஆகிடும், ரூமுக்கு போக வேணாம்மா, அவன் போயிட்டு பயங்கரமாக பசிக்குது, சாப்பிட வேணாமா அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், எப்படியும் போய் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சாப்பிடணும்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. சரி கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது சோழன் வந்து காரில் வந்து பேசிக்கிட்டே வராங்க. ஏன் நிலா, என் கூட தனியாக வந்த பயந்துக்கிட்டு ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை அவங்க இல்லாமல் உனக்கு எங்கேயும் போக தோணலையா அப்படின்றாங்க. உண்மைதான் சோழன், என்னதான் எனக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும், எவ்வளோ டூரு எவ்வளோ இடத்துக்கு வெளியில் போனாலையும் எல்லா பாசத்தையும் கொடுத்த என் ஃபேமிலி கடைசியில் எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்தாங்க. என்னை யாருமே அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் அப்படி கிடையாது சோழன், என்னை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எத்தனை இடத்துக்கு வெளியில் போனாலையும் எல்லாருமே ஃபேமிலியே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் யாரும் இது வரைக்கும் வெளியிலையும் அதிகமாக போயிருக்க மாட்டீங்க, என்கிட்ட இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் எல்லாருமே போனோம் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை சோழன். ஹனிமூனாக இருந்தாலையும் நம்ம டைமையும் ப்ரைவசியையும் தாண்டி அவங்களுடைய சந்தோஷமும் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. முக்கியமாக பல்லவனுக்காக யோசிக்கணும்ல. அவன் என்ன அம்மா அண்ணின்னு கூப்பிட்றது வாய் நிறைய அம்மா ஸ்தானத்தில் தானே. அவனுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நாம் தானே பார்த்து செய்யணும். அதனால தான் பல்லவனுக்கு மட்டுமே கிடையாது, பாண்டிக்கும் தான் அப்படின்றாங்க. பாண்டிக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து அவங்களுடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி நம்மளையும் பார்க்குறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டி. அதுக்கப்புறமா சேரேன்னு யோசிக்கிறாரு. எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. சந்தா சொன்ன எதையுமே இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லிக்கலாம். இவங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், தமிழோட சந்தோஷம் தானே உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். சோழன் நினச்ச மாதிரி நிலாவுக்கும் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நிம்மதியாக இருக்கணும், அதுவும் அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சந்தா சொன்ன விஷயங்களை அவர்கிட்ட சொல்லாமல் அவரோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு மட்டுமே தெரிஞ்சதுனால அவரோட மனசுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த பணத்தையும் நகையையும் எப்படி ரெடி பண்ண போகிறோம்? சோழன் வேற அவசரப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டான். அப்படி இல்லைனா கூட எப்படியாச்சும் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நகை பணத்தை போட்டு நான் எப்படி சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன்? அவரோட மாமா வேற குணமாயி வரதா சந்தா சொல்லி பயங்கரமாக அழுகுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சேரன் குழம்பி போயிருக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.